நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஐசாயா 38:5. I have heard your prayer. அன்பான சகோதர சகோதரிகளே, எசேக்கியா ராஜா உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்தார். வியாதியின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி அழுது ஜெபித்தார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய ஆயுசு நாட்கள் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். இன்று உங்களுடைய விண்ணப்பம் என்ன? நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்வார். அதற்கு முன்பாக நாமே யோசித்து பார்ப்போம். எசேக்கியா ராஜாவிடம் காணப்பட்ட உண்மை, மன உத்தமம், கண்ணீரோடு ஜெபம், இவை நம்மிடம் காணப்படுகிறதா? யோசிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், மகிமையான காரியங்களை காண்போம். ஆமன். விண்ணப்பத்தை கேட்பவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வீடியோ பதிவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களுடைய வேண்டுதல்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் எசேக்கியா ராஜாவை போல உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பீராக. மறு உத்தரவு அருளி செய்து அவர்களை சந்தோஷமாய் குடும்பமாய் வைப்பீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தின தயவிற்காக நன்றி. ஆவியானவரே, நீர் கிரியை செய்த தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.